தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்கு முன்பாய் உதாரணம் இன்னைக்கு கிடையாது, ஆனால் ஒரு அறிக்கை ஒன்று உண்டு. I want to confess something, a confession which is very essential. I need to confess to the church that I've done something before. I need to confess to the church that since the day I came to know life, வாழ்க்கை எனக்கு என்னைக்கு தெரிய வந்ததோ, நான் ஒரு காரியங்களை, அதாவது 3 காரியங்களை தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருக்கிறேன். அதை அறிக்கை இடக்கூடிய நேரம் வந்து விட்டது. கன்ஃபெஷன் சொன்னதுமே எல்லாரும் நினைப்பாங்க, போச்சு இவன் எங்கேயோ விழுந்துட்டான் போல அப்படின்னு. So I want to confess to the church that since the day I know life, I have been asking a lot of things from people. I want to also confess that I've also been a person who has been seeking people since the day I know what is life. வாழ்க்கையை அறிந்த நாளிலிருந்து நான் பிறரிடத்தில் கேட்கிறவனாய் காணப்பட்டு இருக்கிறேன், பிறரை தேடக்கூடியவர்களாய் காணப்பட்டு இருக்கிறேன். இன்னும் சில நேரங்களில் பார்க்கும்போது என்றைக்கு எனக்கு வாழ்க்கை தெரியுமோ அந்த நாளிலிருந்து நான் பிறருடைய கதவுகளை தட்டக்கூடியவனாகவும் இருந்திருக்கிறேன். So I want to confess that I've done that. But before you judge me, I want to stop and I want to ask you, have you done the same? என்னை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாய் கொஞ்சம் நிறுத்தி நீங்களும் அதை செய்திருக்கிறீர்களா என்று உங்களை கேட்டு பாருங்கள். அதாவது வாழ்க்கை தெரிந்த நாளிலிருந்து நான் யாரிடத்திலேயாச்சும் போய் ஏதேனும் ஒன்றை கேட்டிருக்கிறேனா? கேட்டிருக்கிறோம். வாழ்க்கை தெரிந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு தேவை இருக்கும் போது யாரிடத்திலாச்சும் போய் உதவியை கேட்டிருப்போம். வழி தெரியல, எனக்கு வழியை காட்டுன்னு கேட்டிருப்போம். தெரியாத இடங்களில் தேடி போகிறவர்களால் நாம் காணப்பட்டிருப்போம். இந்த இடத்துல குகையில வாழக்கூடியவர்கள் யாருமே இல்லை. There is no one who is a caveman here. We have also gone into homes, and before going into the house we have knocked the doors. ஏன் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, இந்த சமுதாயத்தில் இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். We are never complete people. We are incomplete people. We need to rely on somebody. யாரையாச்சும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப கேட்கிறவர்களாய் நாம் இருந்திருக்கிறோம், தேடுகிறவர்களாய் இருந்திருக்கிறோம், தட்டக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறோம் எங்க வாழ்க்கையில. ஏனென்றால் குறைவுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு சிலர் நாம் எல்லாருமே வாழ்ந்து இருக்கிறோம். நிறைவான வாழ்க்கை எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் ஒரு சிலர் குறையோடு தான் இருக்கிறார்கள், உதவி வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதனால நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், தேடுகிறவர்களாய் இருக்கிறோம், தட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். மலை பிரசங்கம் என்று சொல்லுகிற மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, அநேக காரியங்கள் நடந்தது. But on the mount, the sermon on the mount, it's a very special moment because this is where God or the Lord Jesus Christ revealed to his people about how to live life. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படையை அந்த மலை பிரசங்கத்தில் தான் அவர் சொன்னதை நானும் நீங்களும் மறந்துவிட முடியாது. அந்த மலை பிரசங்கத்துல தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். என்ன உண்மை? என்ன உண்மை என்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசம், இப்ப உங்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. For now you have been living a life so monotonous, but I am here to tell you, that's what Jesus would have told them, that there is a life anew. There is a new life for them. அதாவது ஒரு சுதந்திரம் உள்ள வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது வேற எங்கேயுமே இல்லை. அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அது எந்த இடத்துல இருக்கும் சொன்னா, அது என்னிடத்துல இருக்கு என்று ஆண்டவர் அன்றைக்கு மலை பிரசங்கத்துல ஜனங்கள்கிட்ட சொன்னார். Meaning, people were taught about a new life. People were taught about a new way to approaching God. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியலன்னா கொஞ்சம் விளக்குறேனே. ஓகே, புரியல. சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் ஜனங்கள் வாழ்ந்த காலங்கள் யாருடைய காலங்கள்? மோசே நியாயப்பிரமாணத்தின் காலங்கள்.
இப்படிதான் வாழணும் என்ற ஒரு சட்டத்திட்டத்துக்குள் அவர்கள் கடந்து போனார்கள். அந்த நியாய பிரமாணத்தின் வாழ்க்கையில எல்லாருமே வாழ முடியல. ஏனென்றால் அந்த நியாய பிரமாணத்துடைய உயர்வு, the standard of the law of Moses was so high that people could not attain what God's expectation was. But yet during the time of the Lord Jesus Christ, people were living in the days of Moses. மோசே நியாய பிரமாணத்தை அப்படின்னா இப்படிதான் வாழணும், வேற எங்கேயும் வழி தவறி போக முடியாது, புறஜாதிகள் வாழ்கிற மாதிரி வாழ முடியாது என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அப்போ ஒரு விதமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை மாற்றும் வண்ணமாய் மனப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய வாழ்க்கை ஒன்று, ஒரு புதிய வழியை காட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல முக்கியமான 2 காரியம் என்னன்னு சொன்னா, அதுல ஒன்று எப்படி ஜெபிப்பது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். The Lord's Prayer was taught by the Lord Jesus Christ down there. இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னா, இந்த இடத்துல தான் இன்றைக்குரிய சத்தியம் வருகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 7. Ask and it will be given to you. Seek and you will find. Knock and the door will be open to you. For everyone who asks, receives. The one who seeks, finds. And to the one who knocks, the door will be open. Amen. இந்த இடத்துல தான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்று சொல்லுகிறார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், அப்புறம் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். பழைய பாட்டெல்லாம் நம்ம பாட்டிருப்போம் பழைய காலங்களில். இல்ல நான் பாட சொல்லல, எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதாவது இந்த வார்த்தை அவ்வளவு ஒரு முக்கியமான இடத்தில் போய்விட்டது. அதனால உலகமும் அப்படிப்பட்டமான பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டது. But the point is this. The point was Jesus was talking to his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயா புது வழியில என்ன இருக்குன்னு சொன்னா, இதுல இன்னொரு காரியம் இருக்கு. என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், அப்புறம் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய ரீதியில பார்ப்போம். What does asking means, what does seeking means, and what does knocking means? You need to know this. கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது அது எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னால், யாரையோ ஒருத்தரை சார்ந்திருப்பது தான் கேட்பது. அது எப்படி அர்த்தம் அப்புறம் வரேன். Just remember this. In the spiritual context that I want to discuss with you today, asking is the language of dependence. ஒருவரை சார்ந்திருப்பது. அப்ப தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், துரத்துதலை குறிக்கிறது. It is a posture of pursuit. You know what's pursuing, right? Pursuing. ஒரு திருடனை போலீஸ்காரன் துரத்துறது போல, அதே மாதிரி it's a pursuit. தட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது திறக்கும் என்று சொல்லி அதற்கு முன்பாய் போய் நிற்பதுதான் ஒரு தைரியமான ஒரு போஸ்டர். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதனுடைய காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். ஆனால் கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கண்டிஷன் ஆஃப் லைஃப், நிபந்தனைக்கு உட்பட்டது. அப்ப யாரை ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார், யாரை தேட சொல்லுகிறார், யாரிடத்துல வந்து தட்டுங்கன்னு சொல்றார்? அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுகிறார். யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றார். அப்ப இன்றைக்கு நம்முடைய காலங்களில் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான் இதை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் கேட்கும் போது ஆசீர்வாதம் இருக்கிறது, தேடும் போது ஆசீர்வாதம் இருக்கிறது, தட்டும் போதும் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை எல்லாருமே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. You need to know the God that you are going to ask. You need to know the God that you need to seek, and the God that whose door you are going to knock. அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவர் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்து வார்த்தையை அறிந்து கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகள் அவரிடத்துல கேட்கலாம். ஏனென்றால் 8வது வசனம் என்ன சொல்லுது என்று சொன்னால், ஏனென்றால் கேட்கிற எவனை என்ன செய்வானா? பெற்றுக்கொள்வானா. தேடுகிறவன் எவனை என்ன செய்வானா? தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் பக்கத்துக்கு வீட்டுல இருக்கிறவன்ட்ட போய் கேட்காத, இந்த புதிய வாழ்க்கையில நீ ஒரே ஒரு காரியம் புதுமையா செய்யணும், என்னிடத்துல கேளுன்றாரு, என்னை தேடுன்றாரு, என் கதவை தட்டுன்றாரு. ஏனென்றால் இதையும் சொல்றேன், பழைய மோசே நியாய பிரமாணங்களில் ஒரு தேவ பிள்ளை
தேவனை நேராய் போய் தேட முடியாது. யார் மூலமாய் போகணும்? ஆசாரியன் மூலமாய் போகணும். ரைட்டுங்களா? ஆசாரியன் மூலமாய் தான் போய் தேவனை தேட முடியும். தேவனிடத்துல போய் சந்திக்க முடியும். You cannot meet God directly during the times of Moses. The law of Moses does not allow that. You need to go through the priest. ஆனால் ஆண்டவர் இப்ப ஜனங்கள்ட்ட சொல்றாரு, ஐயா என்னிடத்துல டைரக்டா கேளு. அப்படி என்று சொன்னார், டைரக்டா கேட்கணும், நேரா கேட்கணும்னு சொன்னா தேவனை அறிந்தவர்கள், ருசித்து பார்த்தவர்கள் அவரிடத்தில் கேட்பார்கள். ருசித்து பார்க்கலனா வேணான்னு சொல்றீங்களா? There is a catch behind it. What is it? அதாவது தேவன் அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவரிடத்தில் கேட்கவும், அவரை தேடவும், அவருடைய கதவை தட்டுவதும் தட்டாமல் இருப்பதற்கும் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். God has given us a free will, a choice. You want to follow me? You follow me. You don't want to follow me? I'm fine with it. வாசல் படியில் நின்று கதவை நீ கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன் என்றாரு. So God is a respecter of your choices. இப்பயும் ஆண்டவர் அதுதான் சொல்றார், உன்னை யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டார். கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்கு வருகிற பிள்ளைகளை யாரையுமே நீ வந்தே ஆகணும் என்று சொல்லுகிறவர் இல்ல, ஆனால் வந்து பார் என்று சொல்லுவார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? He doesn't force you, but he will say, why don't you come and see? Hallelujah. இன்றைக்கு இந்த தேவனை நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னா கேட்கிறவன் எப்படி கேட்கணும், தேடுகிறவன் எப்படி தேடணும், தட்டுகிறவன் எப்படி தட்டணும் என்று பார்ப்போம். முதல் காரியம், ask and it shall be given. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நேரடியாக கொடுத்த ஒரு வார்த்தை. You need to ask him directly. You need to ask the Lord Jesus Christ directly and specifically. How many of you understand what I'm saying? ஒரு தெளிவாய் தேவனிடத்தில் கேட்கணும். ஏனென்றால் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், நீ பெற்றுக்கொள்வாய் என்று 8வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆனால் it is not about what you ask, it is about who you ask. யாரிடத்தில் நீ என்னத்தை கேட்குவது என்பது ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல, நீ யாரிடத்துல கேட்பது அதுதான் தேவனுக்கு முக்கியமா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, பாருங்க, திடீர்னு ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு பழுது அடைந்துட்டு உடனடியா நம்ம எத்தனை பேர் உடனே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பீங்கன்னு தெரியாது. ஆனா முதல்ல நம்ம ஃபோன் பண்ணி என்ன செய்வோம், யார்கிட்டயாச்சும் ஐயா கெட்டு போச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு அந்த ஜம்பர் இருக்கா, ஜம்பர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். கடன் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உடனே போன் எடுத்து என் சொந்தக்காரன் விட்டு அடிச்சு ஒரு 200 வந்து எனக்கு கொடு, எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கு அப்படிதான் சொல்லுமே தவிர எல்லாருமே சரி கொஞ்ச நேரம் நெல்லுன்னு போய் அறையை அடைத்து கொண்டு முழங்கால் பிடித்து தகப்பனே எனக்கு ஒரு 200 வெள்ளி வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிற ஆசாமி இந்த இடத்துல யாராச்சும் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் சூழ்நிலை அப்படியா இருக்கிறது. when you are forced into a situation, the first thing you look is not God, it is somebody else that you want to look at. இதை மாற்றும் வண்ணமாய் தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறார், என்னிடத்துல கேளு. நீ எதை கேட்கிறன்னு முக்கியம் இல்ல, என்னிடத்துல கேளு என்று சொல்லுகிறவராய் இருக்கார். ஆனா அவரிடத்துல கேட்கும் போது எதிர்பார்ப்புகள் உண்டு. You know, right? God is a God of conditions. And there is only one area where there is no conditions. What is that? Salvation. ரட்சிப்புக்கு நிபந்தனைகள் அல்ல, ரட்சிப்பு இலவசம். ஆனால் மற்ற காரியங்கள் தேவனிடத்துல கண்டி சேரணும் கிட்டி சேரணும்னு சொன்னா நிபந்தனைக்கு உட்பட்டது. நிபந்தனை 1 யோவான் 5:14-15 என்ன சொல்லுது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்புறம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளே பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். Go back. 14. This is the confidence we have in approaching God. What is that? That if we ask anything according to His will, He hears us. So before you receive, before He answers you, the first thing He does is He hears you. Amen? And go on to 15. And 15 says like that, and if we know that He hears us, whatever we ask, the word is ask, whatever we ask according to His will, 14 சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி, we know that we have what we have asked. That means we know we have received it from Him. How many of you understand that? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல நாம் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அவரிடத்துல வரும்போது அவர் நிபந்தனைக்குட்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார். என்னை நீ தேடுறியா, உன்கிட்ட விசுவாசம் இருக்கான்னு ஆண்டவர் கேட்பாரு. நீ என்கிட்ட இதை கேட்கிற, ஓகே நான் உனக்கு கொடுக்கிறேன்.
நான் இதை செய்வேன் என்று நீ நம்புகிறாயா என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பார். பாருங்க, according to his will, அவருடைய சித்தத்தின்படி. சில நேரங்களில் அவருடைய சித்தத்தை மறந்து நம்முடைய சித்தத்தை தான் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள நுழைக்க பார்ப்போம். Sometimes we want to impose our will into the will of God. Meaning, நமக்கு என்ன சொல்லுவோம், எனக்கு இந்த காரியம் இப்பே நீங்க செய்யுங்க, இப்பே நீங்க செய்யணும், ஒத்த காரணம் இப்பே நீ செய், இந்த காரியத்தை நீ இந்த நாளில செய், இந்த காரியத்தை எனக்கு நீ நாளைக்கு தள்ளி போடாத, எனக்கு இன்னைக்கே செய். அப்படிலாம் சில நேரங்களில் குழந்தை பிடிவாதமா கேட்கிறதை போல நாம் தேவனிடத்துல கேட்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு முடிவு ஆயிடுச்சு. ஆனா இந்த நேரத்துல கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் ஒரு பூரணத்துக்குள்ள வராது என்று ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஆனால் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் அவர் கொடுக்கும் போது உனக்கு அந்த பொறுமையும் இருக்காது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவருடைய நேரத்தின் படிதான், அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய நேரம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. When we say according to his will, his timing is also inserted in there. அவருடைய நேரத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கிறவராய் இருப்பார். அப்ப நம்ம கேட்கும் போது அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம அவரிடத்துல கேட்கணும். இது போராது பாஸ்டர் அப்படின்னு சொன்னா யாக்கோப்பு 1:6-7 என்ன சொல்லுது? யாக்கோப்பு என்ன சொல்கிறார் பாப்போமே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்புறம் அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. 6 இங்கிலீஷ். But when you ask, when he asked, okay, go ahead. You must believe and not doubt. But the one who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. That person should not expect to receive anything from the Lord. எப்படி பொசுன்னு போட்டார் பாத்தீங்களா கடைசியில? என்ன சொல்றாரு? ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் ரெண்டாவது கண்டிஷன் என்னவா? அதாவது விசுவாசம் வேணும்ன்றாரு, சந்தேகப்படக்கூடாதுன்றாரு. முதல் என்ன சொல்றாரு? சித்தத்தின்படி கேளுன்றாரு. இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு? சந்தேகப்படாத. ஏன்னா நம்ம வாழ்க்கை சந்தேகத்திலே ஓடி இருக்கு, அப்படிதானே? சில நேரங்களில் அநேக காரியங்களுக்கு சந்தேகப்பட்டு இப்ப தேவனுடைய காரியங்களில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? சந்தேகப்படுகிறோம். கர்த்தர் செய்வாரா? இப்பதானே சாட்சி கேட்டோம். அப்ப அவருக்கு செய்வார் என்று சொன்னா எனக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது, உனக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கும் கிடையாது. ஆனால் ஏற்ற நேரத்தில் செய்யக்கூடியதை அவர் சரியாய் செய்து முடிக்கிற ஒரு தேவன். ஆனால் அவர் செய்வார் என்று பொறுமையோடு காத்திருக்கணும். இன்னொன்று என்று சொன்னால் அவர் செய்வார் என்று விசுவாசம் உனக்கு வேணும். அப்ப எனக்கு விசுவாசம் வேணும் என்று சொன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க. I need to examine myself to see how my life is. How do I live for God? If I live a life that is pleasing to God, why should God not bless me? Answer me. கர்த்தருக்கு நான் பிரியமாய் ஒரு வாழ்க்கை வாழுகிறேன்னு சொன்னா கர்த்தர் ஏன் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்க வேண்டும்? நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அப்ப நான் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஒன்று, தேவனுடைய சித்தத்தின் நேரம் இன்னும் வரவில்லை. இன்னொன்று, இது உனக்கு கிடையாது என்று கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? சாட்சியில சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவரை கொண்டு போட்டுருங்க ஆண்டவரே என்று சொல்லி. அதாவது அவங்களுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் சண்டை போல சாட்சி வந்து சொல்றாங்க, அவரை கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லி கூட நான் ஜெபிச்சிருக்கேன். எப்படி இப்படிப்பட்ட ஜபலாம் தாண்டு இருக்கப்பா? சரி, உன் லிஸ்ட சொல்லு, எப்படி எந்த ஹீட்மேன் நான் அனுப்புறோம், நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரா? ஆனா அந்த சகோதரி வந்து இந்த இடத்துல சொன்னா. எத்தனை பேர் இருந்தீங்க அந்த சாட்சி நேரத்துல? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? அப்ப அறியாமையில ஒரு சில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் தேவ பிள்ளைகள். So you must understand why you need to ask and how you need to ask. That's very important. Because when you ask God, God says you need to have the faith to believe that I will be able to do it for you. And second thing, you need to believe that my timing is perfect than yours. என்னுடைய நேரத்தின்படி தான் நான் செய்வேன். அதாவது கேளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு முதல் காரியம் வேதத்தில் எங்கே காணப்படுகிறது? யாருக்கு தெரியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஏனென்றால் the word ask, the first mention of the word ask is not someone asking God miraculously. எங்க பார்க்கலாமா? திருப்பி கொள்ளுங்க.
ஆதியாகமம் 24, 23, 24. Genesis 20, 24, 23 and 24. படிங்க பாப்போம் நீ சீக்கிரம். யாருடைய மகள்? நீ யாருடைய மகன்? எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவர், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி. போதும். அதாவது go back to 23, 24 please. Then he asked, whose daughter are you? Please tell me, is there room in your father's house for us to spend the night? She answered him, I am the daughter of Bethuel, the son that Milcah bore to Nahor. அதாவது இந்த வார்த்தையை பார்க்கும்போது முதலாவது கேளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சம்பவம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒருவன் தெளிவு பெற வேண்டும், அவன் கேட்டால்தான் அந்த தெளிவு வரும் என்பது நிமித்தம் அவன் முதல் முறையாக போய் ஒரு சகோதரிட்டு கேட்கிறான், நீ யாருன்னு கேட்கிறான். இது யார் என்று சொல்லும் பொழுது, இவன் எலிசியா. யாரு? அவன் ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அவனுக்கு ஆபிரகாம் ஒரு பணியை கொடுத்துட்டார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய மகனுக்கு நீ போய் ஒரு பொண்ணை பாருன்றாரு. இப்ப அவன் கேட்டதுனால, நல்ல கவனிங்க, அவன் கேட்டதுனால அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று. அவன் கேட்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால், he would not have been sure whether God has heard him. What do I mean by that? Come, turn with me. 24, அதே 12, 13, 14. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்புறம் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நின்றேன். இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனியை ஈசாக்குக்கு நியமித்தவுமாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். Go back to English. Let's do it fast one. Then he prayed, Lord God of my master Abraham, make me successful today. Show kindness to my master Abraham. See, I am standing beside the spring, and the daughters of the townspeople are coming out to draw water. And then? May it be that when I say to a young woman, please let down your jar that I may have a drink. Okay. And she says, drink. And I'll water your camels too. Let her be the one you have chosen for your servant Isaac. By this I will know that you have shown kindness to my master. இப்ப புரியுதுங்களா? அவன் கேள்வி கேட்டதனால, அவன் இந்த கேள்வி கேட்பதற்கு முன்பால் அவன் வருகிற பாதையில அவன் ஆண்டவரிடத்துல ஜெபித்திருக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, இப்ப நான் பெண் பார்க்க போகிறேன், எனக்கு இந்த விதமா எனக்கு தண்ணி கொடுக்கணும், என்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கிறவள் எவளோ அவள் தான் ஈசாக்கு என்று உள்ள ஒரு பெண் என்று எனக்கு தெரியும் சொன்ன பின்பு, இப்ப நான் அவன் வழியில போகிறான், அவனுக்கு அடுத்து எங்க போவது தெரியல, அதனால அவன் நிற்கிறான். He stops, he looks around. The next thing he does, he asks. அவன் கேட்டதுனால அவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார் என்று அவன் உணர்கிறான். அவன் கேட்டதுனால அவனுடைய குழப்பம் தெளிவு பெறுகிறது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் ஒரு தெளிவு வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். கேட்ட கேள்விக்கு என்ன வரும்? பதில் ஒன்று வரும். கேட்காமல் இருப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கும் சொன்னா, இருக்கிற வண்ணமா, அதாவது என்ன, குண்டு சட்டியில குதிரை ஓட்டு, அதே காரியம்தான். அதாவது சரியான காரியத்தை ஆண்டவர் கேட்கணும்ன்றாரு. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, he was not only asking the right thing, he was asking the right person. அதாவது ரெபெக்காள் வருகிறார். ரெபெக்காள் வருகிறாள். அவளிடத்துல, அம்மா தண்ணி கொஞ்சம் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ரெபெக்கா சொல்றா, தண்ணியை நான் உனக்கும் கொடுக்கிறேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுக்கிறேன்றா. நீ யாருமான்னு சொல்லும் பொழுது, இவங்க எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உணர்த்தப்படுகிறது. So the point is, first thing you need to ask God is, teach me to ask properly. சரியாய் கேட்பதற்கு எனக்கு கற்றுத்தார். இன்றைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது அந்த மலை பிரசங்கத்தில் உள்ள ஜனங்களுக்கு மட்டுமா? கிடையாது. தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இங்க அங்குமா கேட்டுக்கொண்டு இருக்கிற, அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இன்றைக்கு என்னிடத்துல கேளு. ஏனென்றால் நான் உனக்கு தகப்பனாய் இருக்க, நான் உன்னை பிள்ளைகளாய் பார்க்கிறேன். அப்ப பிள்ளைகளாகிய நாம் அவரை எப்படி பார்க்க வேண்டும்? தகப்பனாய் பார்க்க வேண்டும்.
ஒரு உறவுல பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு பாத்தீங்கன்னா, பெற்றோர் பிள்ளைகள் உறவை பாத்தீங்கன்னா, கேட்பது ரொம்ப இட்ஸ் எசென்ஷியல் திங் இன் தட் ரிலேஷன்ஷிப். கரெக்ட்டுங்களா? நம்ம பெரிய பெரிய பணக்காரவங்கன்னா ஒரு சமயம் 4வது மாடியில இருந்து 1வது மாடிக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம போய் can I ask you something, can I have this, can I have my breakfast, what is my dinner அப்படின்னு உரிமையோடு என்ன செய்வோம்? கேட்போம். ஏனென்றால் ஒரு உறவுக்குள்ள இருக்கிறதுனால அந்த உரிமை ஆட்டோமேட்டிக்கலி வருகிறது. But now the thing is, what is your relationship with God? Because you need to decide, there are conditions involved. So what is your relationship with God? சும்மா வந்து போகிற ஒரு அனுபவமா, ஒரு விருந்தாளியோட அனுபவமா? விருந்தாளியாய் இருக்கிற அந்த அனுபவம் உன்னிடத்துல இருக்கும் என்று சொன்னால், நீ ஆண்டவரிடத்துல முத சொன்னதை நீ பெற்றுக்கொள்ளணும்னு நீ நினைச்சே பார்க்க கூடாது. யாக்கோபு சொன்னதை போல, like how James said, if you are one of those who do not believe that God is able to give you, then you should not even be expecting anything from God, because God loves people to ask Him. God loves people to ask Him. அவரிடத்துல கேளு என்று தான் சொல்லுகிறார். சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அப்பா உனக்கு என்னப்பா வேணும்? வசனத்தை பாத்தீங்கன்னா தெளிவாய் அங்க ஒரு வசனம் சொல்லும், God loved Solomon ன்னு போட்டிருக்கோம். அவன் பிறந்த போது சாலமோனை கர்த்தர் நேசித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சாலமோன் வளர 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 அவன் ராஜாவாகிட்டான். இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, ஏய் இப்ப நீ ராஜாவாயிட்ட, உனக்கு என்னப்பா வேணும்ன்றார். இப்ப அவன் ராஜா, அவனுக்கு பல காரியங்கள் தேவைப்படும். அவனுக்கு எதிரிகளிலிருந்து ஒரு விடுதலை வரணும், ஒரு பாதுகாப்பு வரணும், என்னுடைய தேசம் செழிப்பாய் இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், ஆண்டவரே எனக்கு மரணமே இருக்கக்கூடாது அப்படிலாம் கேட்கலாம். ஆனா அவன் என்ன கேட்டான்? உன் ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. சரியான காரியத்தை கேட்கிறான். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறான். பாத்தீங்களா? இன்னொருவன் இருக்கான், எலியா. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாய் தம்முடைய அடுத்த வாரிசு யாரு? எலிசாவை பார்த்து கேட்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? உன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு இரட்டிப்பாய் தாரும் என்று கேட்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? கஷ்டம்தான், ஆனா நீ என்ன பார்த்துக்கிட்டே இருந்தனா கொடுத்துருவோம். இன்னைக்கு பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துட்டு போறவர்களா இருக்கிறோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? ஏனென்றால் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு நீ கேட்ட வண்ணமாய் கர்த்தர் கொடுக்கிறவராய். அல்லேலூயா. எலிசா கிட்ட கேட்கிறவனாய் காணப்பட்டான். நம்ம ஆளை பார்ப்போமே, யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குருடனாகிய பார்த்திமேயுஸ், அவன் குருடன்னு சுத்தி இருக்கிறவனுக்கே தெரியும் சொன்னா நம்ம ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சுத்தி இருக்கிறவனுக்கே தெரியும்னா ஆண்டவருக்கு தெரியும் அவன் குருடன். மாத்தா தடா கிட்ட போயிட்டு உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற பாத்தீங்களா? நம்ம ஆள பாத்தீங்களா? ஒண்ணு, ஐயா நீ குருடனாய் இருக்கிறாய், சேதோ உன் கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொன்னால்தான் தேவனாய் இருப்பார். ஆனா பக்கத்துல வந்துகிட்டு அப்பா உபாவஸ்கரன் அப்படின்றாரு, உனக்கு என்னையா வேணும்ன்றாரு. அப்ப he is expecting him to ask him something, correct? அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அவன் குருடன் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறான். அன்றைக்கு அவன் கேட்டான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கேட்டவர்கள் எல்லாருமே அவர்கள் நிரம்பி வழியும் வண்ணமால் அவர்கள் உயரத்துக்குள் போனார்கள், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்கள் குழப்பங்கள் நீங்கியது. அல்லேலூயா. இன்றைக்கும் நானும் நீங்களும் கேட்கிறவர்களாக இருக்கணும். People, when you ask, it will clear your doubts. வாழ்க்கை குறித்த அநேக கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. கேட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருப்பார். எரேமியா 6:16. எரேமியா எப்படியா சொல்லுகிறார்? எப்படி கேட்க சொல்றாரு? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Okay, this is what the Lord says. Stand at the crossroads and look, and after that what? Ask for the ancient paths and ask whether. So you need to start asking for the good things. நல்ல காரியங்களை கேட்போமே ஆண்டவர்கிட்ட. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் அடிக்கிறாரா? இல்லைங்க, கொடுப்பாரு. அவருடைய சித்தத்தின்படி கேட்டா கொடுப்பாரு. விசுவாசமோடு நம்ம கேட்டா அவரு கொடுப்பாரு. இன்னொரு காரியம் இருக்கு, கேட்கலாமா? யாக்கோபு 4:2-3 என்ன சொல்லுது?
நீங்கள் இச்சித்தும் ஆ. உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை ஆ. செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் ஆ. அடைய கூடாமல் போகிறீர்கள். அப்புறம்? நீங்கள் ஆ. சண்டையும் யுத்தமும் பண்ணியும் ஆ. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்க அதாவது உனக்கு கிடைக்கல. you want something but you don't get it. You kill and cover but you cannot have what you want. You quarrel and fight, you do not have. And because why you do not have is because you do not ask. God. And what does the third verse says? மூன்றாவது என்ன சொல்லுது? நீங்கள் விண்ணப்பம் நீங்கள் பண்ணி விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி அதாவது நீ கேட்கிற ஆனா செலவழிக்க வேண்டும் என்று ஆ. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் ஆ. பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். when you ask, that means you have asked. You cannot say I never asked one. ஆண்டவரே நான் தான் கேட்கிறேனே. அப்பதான் சொல்றாரு when you ask you do not receive. நீ கிடைக்காது, உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்? because you ask with the Wrong motive. தவறான ஒரு எண்ணத்தோடு நீ கேட்கிற. அப்ப கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும், விசுவாசத்துடன் கேட்கணும், இன்னொன்னு சரியானதை கேட்கணும். அவனை கொண்டு போடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னா எப்படி எப்படி இல்ல இல்ல எனக்கு புரியல. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நம்மளுக்கு சண்டை இருக்கும். யாருக்காச்சும் சண்டை இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட. அப்படியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே ஒண்ணு சமாதானத்தை கொடுங்க, இல்லன்னா இன்னொரு படி போவோமே. ஆண்டவரே இவனை இந்த இடத்தை விட்டு விலக்கி போட்டுருங்க, தப்பே இல்லையே. there is nothing wrong. We can, Lord, I just want him out of this place so that I can live in peace. Nothing is wrong. Lord, may he, when he goes down, may he just meet with an accident, may he die. And you want God to answer that question, that prayer? Ridiculous, isn't it? ஆனால் இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள், ஆசாமிகள் இன்னும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்களே. So இன்னைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனிடத்துல சரியாய் கேட்கணும். because you must understand God is sovereign. அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு அந்த குருடன் அவனுக்கு கண் பார்வை இல்லைன்னு தெரியும், ஆனாலும் என்ன சொல்றாரு? கேளுன்றாரு. இன்றைக்கு நான் முதல்ல என்ன சொன்னேன்? கேட்பது என்னது, எது ஆவிக்குரிய ரீதியில எதை பொருந்தும் என்று சொன்னா சார்ந்திருப்பதை பொருந்தும். Ask is the language of dependence. You depend on God and just say I can't but you can. என்னால முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்மால் முடியும். ஏனென்றால் நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, நாம் முழுமையானவர்கள் அல்ல. We are not people who are complete. We are incomplete people, and it is only logical that in life we ask things, we seek after things, we knock on doors, because we are people who are not complete. But God says ask of me. அவர் சொல்ற என்னிடத்துல கேளு, என்னிடத்துல கேளு, எல்லாம் குறையானதை நான் உனக்கு நிறைவாய் மாற்றுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு கேட்குவதற்கு நாம் ஏன் சில நேரங்களில் தவறாய் கேட்கிறோம் தெரியுமா? அதையும் நான் சொல்லிடுறேன். சில நேரங்களில் நாம் ஏன் தவறாய் கேட்கிறோம் என்று சொன்னால், please pay attention, because why? This is one thing that I and you don't pay much attention to. இந்த காரியம் ஒரு காரியம் இருக்கு, இதை நாம் அதிகமாய் பேசப்படுவது கிடையாது, அதிகமாய் யோசிக்கப்படுவது கிடையாது. And what is the word? The word is discernment. தமிழ்ல discernment சொன்னா பகுத்தறிவு. கரெக்டா? பகுத்தறிவு. Is that the right word? பகுத்தறிவு. தமிழ் புலவர்கள் யாரேனும் இருக்கா என்ன தவிர்த்து? discernment, பகுத்தறிவு. இன்னொரு காரியம் இருக்கு, அதுக்கு தெளிந்த சிந்தை. தெளிந்த சிந்தை, பகுத்தறிவு, இதுதான் discernment. அப்ப discernment ஞானமும் ஒன்றா? இல்ல, சொந்தக்காரவங்க தான். அவங்க சொந்தக்காரவங்க தான், ஆனா அவர்கள் ஒன்று கிடையாது. discernment, I will tell you what is discernment. Discernment is something that is an ability to see things very clearly when others cannot see. Okay. To judge wisely when others cannot judge wisely. But pastor, thou shalt not judge one. அது வேற கண்ணோட்டம், இது வேற கண்ணோட்டம். புரியுதுங்களா? நான் இங்கே போக வேண்டுமா இல்லையா என்று முடிவெடுக்கணும். I need to judge myself whether will I fit in there. So judging is not something which is a different thing. இது வேற. இந்த பகுத்தறிவு நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய பகுத்தறிவு என்னவென்று சொன்னால்
கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறார் சொன்னா, எல்லாவற்றையும் தெளிவாய் பார்ப்பதற்கு ஒரு திறமையை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சரியாய் நியாயம் தீர்ப்பதற்கு, முடிவு செய்வதற்கு அவர் நமக்கு திறமையை கொடுக்கிறார். எப்போ? மற்றவர்களுக்கு இந்த திறமை இல்லாத போது, மற்றவர்கள் சரியாய் பார்க்காத போது, மற்றவர்களுக்கு இது சரியாய் உணராத போது கர்த்தர் எனக்கு அந்த திறமையை கொடுக்கிறார். அதுதான் பகுத்தறிவு. It is discernment. என்ன? ஆராய்ந்து பார்ப்பது வராது. Discernment will never be ஆராய்ந்து பார்ப்பது வந்து it is exam. You examine. ஆராய்ந்து பார்ப்பது பகுத்தறிவு. அதாவது இந்த பகுத்தறிவு ஒரு சிலருக்கு வந்து போகிறதா இருக்கக்கூடாது, நிரந்தரமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சில திட்டங்களை போடுகிறோம், ஒரு காரியங்களை செய்கிறோம், ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறோம். அப்படியாய் எனக்கு பகுத்தறிவு இல்லாமல் நான் ஒரு வார்த்தையை விடுவேன் என்று சொன்னால், செய்யக்கூடாத காரியத்தை செய்வேன் என்று சொன்னால், நியாயம் தீர்க்கக்கூடாத காரியங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னால், that's because I do not have discernment. I may be wise, I may have understanding, but I don't have discernment, and that is why I choose to do certain things which I should not be doing, because I have failed to act justly, or I have failed to judge wisely. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப இது ஒரு தேவன் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திறமையா இருக்கணும். It's an ability. I won't say it's a gift. I would say it's an ability that God must give unto us. அது குறிப்பா தேவ பிள்ளைகளுக்கு அது தேவையா இருக்கிறது. ஏனென்றால் அது இல்லாம நாம் ஒரு திறமை உள்ள காரியங்களுக்குள்ள கடந்து போக முடியாது, சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அதுவும் இந்த திறமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த திறமை என்று சொல்லும் பொழுது, இந்த பகுத்தறிவு எனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தின் அடிப்படையில நான் முழுகி இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நிரம்பி இருக்கணும். அது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்கணும். அப்பொழுதுதான் எனக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு உள்ளவர்களாய் காணப்படுவோம். I can only have biblical discernment if my heart is connected with God, if I am filled with the Holy Spirit, and more importantly I have the word of God in me. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? இந்த மூன்றுமே இல்லாம நானும் நீங்கள் தேவனிடத்தில் எவ்வளவு கிட்ட தான் சேர முடியும்? கர்த்தருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். You know God? Yes, I know God. But actually, you know what? You don't know God. You only know about God. You only know about God. You don't know God. If you have the word in you, if you have the Holy Spirit in you, if you have an obedient spirit within you, you can proudly say, I don't know about God, I know God. Amen. ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவனை குறித்து தான் அறிந்திருக்கிறோம், தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நேரம் இல்லை. So I want to skip something. உறவுகளுக்குள்ள எப்படி நாம் விடுதலையோடு ஒருவரை ஒருவர் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோமோ, அதே போலதான் நாம் தேவனிடத்தில் ஒரு நல்ல உறவுக்குள் வைத்திருக்கிறேன், நல்ல உறவுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனிடத்துல வந்து கேட்பார்கள். ஐயா, அவர் கொடுத்தா வாங்கிக்குவோம், அவர் கொடுக்கலன்னா அமைதியா இருப்போம். நாளைக்கு கொடுப்பாருன்னு காத்திருப்போம், நாளைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு கொடுப்பாருன்னு காத்திருப்போம். வாழ்க்கை இதுதான், கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். பொறுமையாய் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு காத்திருப்பது. அதாவது சில நேரங்களில் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இங்க இருக்கிறேன், நான் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து பிரசிடென்ட் நான் தான் ஆகணும். ஆண்டவர்கிட்ட நீ முறையிடுற, மன்றாடுற, உபவாசம் எடுத்து 40 நாள் ஜெபிக்கிற, 41 நாள் உனக்கு ஒரு சூறா வரும். உன்னை நீ போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் உன்னை சேர்த்துக்கொள்ள ஒரு என்ன வரும், ஒரு லெட்டர் வரும். ஏன்னா you need to be very realistic about what you ask of God. அதனால தான் you need this. You need the discernment to know what you should be asking of God. இன்னைக்கு இதை கேட்காதனால தான் ஜனங்க எதையோ கேட்டு தோல்வியாய் போய் சில நேரத்தில் சபையை விட்டு போயிடுறாங்க. இந்த தேவன் என் சத்தத்தை கேட்கல. ஏன் இந்த சத்தத்தை கேட்கலன்னா அவருக்கு உன் தொல்லை தாங்கல. நீ கேட்க கூடாதது கேட்டுக்கிட்டே இருக்க. கேட்கக்கூடியதை நாம் கேட்போம், கர்த்தர் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், எப்படி தேவனை தேடுவது? Seek and you shall find. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஓகே, இந்த தேடுதலை கொஞ்சம் கவனமா கேளுங்க. தேடுகிறது என்று சொன்னா இதோ என்னுடைய மோதிரத்தை காண நான் எப்படியும் தேடி பிடிப்பேன், அந்த தேடுதல் இல்ல, அது வேற தேடுதல். அதுக்கு தான் ரொம்ப பிரயாசப்படுவோம். எது? மோதிரம் காணும், செயினை காணும்னா அது தேடுறதுக்கு அப்பா போலீஸ்க்கு போன் பண்ணி அப்படிலாம் வர வைப்போம். ஏன்? என்னோட மோதிரம் காணா போச்சு பாஸ்டர் அப்படி. ஆனால் இந்த தேடுதல் இருக்கு, இது வேற தேடுதல். இது இந்த எத்தனை பேர் மலேசியா போவீங்க? டச் அண்ட் கோ இருக்கா?
டச் அண்ட் கோ, டச் பண்ணிட்டு கோ பண்ற அது இல்லைங்க. இந்த தேடுதல் இது வேற. இந்த தேடுதல் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு போகிற ஒரு தேடுதல் கிடையாது. இந்த தேடுதல் எதை குறிக்கிறது சொன்னால் ஒரு உறவை குறிக்கிறது. Seeking God for a relationship, that's what you seek God for. You seek God for an intimate relationship. ஒரு அந்யோன்ய ஐக்கியத்துக்கு. அது மட்டும் இல்ல, you pursue his presence. அவருடைய பிரசன்னத்தை என்ன வார்த்தை அது, ஓடி துரத்துகிற ஒரு வாழ்க்கை. புரியுதுங்களா? ஓடுது வேற, துரத்துது வேற. ஓடுறது சரி ஜெயிக்கணும்னு ஓடுறோம், துரத்தணும் பிடிக்கிறதுன்னு ஓடுறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா துரத்துகிறதுக்கு, அவருடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொள்வதற்கு அவரை துரத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா? அவருடைய வழி நடத்துது. எத்தனை பேருக்கு தெரியும் தேவனுடைய வழி நடத்தலும் மனுஷன் நம்மை வழி நடத்துறது வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் he is limited, அவனுக்கு முடிவு தெரியாது. ஆனால் ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவன் என்னை நடத்துவார்னு சொன்னா உன் முடிவு என்ன என்று பார்த்துட்டு he will try to divert you. உன்னை எந்த பக்கம் மாத்தி விடுவார். அப்பா அங்க போகாத, அடுத்து அங்க வந்து ஒரு டேட், நீ இந்த பக்கம் தான் போகணும் என்று சொல்லுவார். அதனால்தான் தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய செயல் என்ன, அவருடைய வழி நடத்துதல் என்ன என்பதற்காக தான் நாம் தேவனை தேட வேண்டும். அதாவது ஒரு சாதாரணமான ஆர்வத்தோடு தேவனை தேடுவதற்கு கிடையாது. தெரிந்து எனக்கு வேண்டும் என்று பின்தொடர்கிற ஒரு 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 காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். Seeking God is not a casual thing, but seeking God is intentional. That means you know I want to do this. அதனாலதான் நம்ம தேடுகிறவர்களாய் காணணும். அதாவது பாருங்க, தேவன் சொல்லுகிறார் என்னை தேடுங்கள் என்று சொன்னால் இட்ஸ் an invite. கரெக்ட்டுங்களா? இட்ஸ் an invitation. He invites you. He says seek me. ஜீவனுள்ள தேவன் அவரை தேடுன்னு சொன்னா அவரை எதை தேடணும்? அவருடைய உள்ளத்தை தேடுகிறவர்களாய் காணப்படணும். ஏனென்றால் அவர் யார் என்று முதலாவது அறிந்து கொண்டாதானே நம்ம அவரோடு ஒரு உறவுக்குள்ள போகணும். I can't get married to someone whom I don't even know anything. I need to know that person. Correct? No, does it make sense? அதே போலதான் தேவனிடத்துல ஒரு உறவுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்வது, அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும், அவருடைய மகிமையை புரிந்து கொள்ளணும், அவருடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளணும். You need to know his kingdom, people, because one day that's where we are going to be. ஆனால் அவர் ராஜ்யம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும், அவருடைய பிரசன்னம் என்று அறிந்து கொள்ளணும். மோசே அவன் பிரசன்னத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளினவன் அப்போ ஒரு காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் உங்க பிரசன்னம் இல்லாமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். He knew the presence of God was key, was essential for him as a leader. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பிரசன்னத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். இங்கேயும் நிபந்தனைகள் உண்டு, மன்னித்து விடுங்கள். என்னுடைய தேவன் நிபந்தனைக்கு உட்பட்ட தேவன். கண்டிஷன்ஸ் அப்ளை. எப்படி திருப்பிக் கொள்ளுங்களேன். எரேமியா 29:13 என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். You will seek me and find me when you seek me with all your heart. So seeking God superficially doesn't work. சும்மா மேலோட்டமா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஓகே praise the Lord அப்படின்னு சொல்லிட்டு போறது அது தேடுதல் இல்லை. இன்டென்ஷனல். அதான் நான் சொன்ன அந்த வார்த்தை. Intentional. You pursue God. That's what seeking is all about. அவர் சொல்லுகிறார் அவரை முழு உள்ளத்தோடு தேடணுமா, உண்மையாய் தேடணுமா. உண்மையாய் தேடுகிறவன் உண்மையாய் கர்த்தரை கண்டடைவான். முழு உள்ளத்தோடு தேடுகிறவன் கர்த்தரை முழுமையாய் கர்த்தரை கண்டடைவான். அப்ப இந்த இரண்டுமே இல்லைன்னு சொல்லுகிற பட்சத்தில் அவரை நான் தேடி 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 கூட்டத்துல தேடுவோம் தெரியுமா? கூட்டத்துல காணா போனவனை தான் நம்ம கூட்டத்துல தேட முடியும். தேவனை நீங்க கூட்டத்துல தேட முடியாது. ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கிற அநேகரில் ஒருவராய் என் தேவன் கிடையாது. He always sets himself apart. அவர் தம்மை என்றைக்குமே பிரித்து நிற்கக்கூடிய ஒரு தேவனாய் தான் காணப்படுவார். கூட்டத்தில் தேவனை யாருமே தேடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? You must know where to find him because he is where he is always supposed to be. இங்க பாக்குறோம் ஆனா மேல பார்க்க மாட்டோமே. ஆண்டவர் சொல்றார் என்னை உண்மையாய் கண்டடைவாய் என்று சொன்னார். அதுக்கும் நேரம் இருக்கு. ஏசாயா 55:6 எப்படியாய் சொல்லுகிறது? என்ன சொல்லுது? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை போதும். Seek the Lord while he can be. இல்ல பாஸ்டர், அந்த இரண்டாவது வருகை வரும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல நான் கண்ணு மாதிரி போய் கர்த்தரை தேடிடுவேன். நீ அந்த நாள்ல உயிரோட இருப்பேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த இடத்தை விட்டு போகும்போது ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒண்ணு மரணம், இரண்டாவது இந்த காரியம் இந்த வாழ்க்கையில நீங்கள் சந்திக்காமல் போவது
கிடையாது. வாழ்க்கையில மரணத்தை ஒன்று சந்திப்பீங்க, இல்லனா தேவனுடைய வருகையை நீங்கள் நிச்சயமாய் சந்திப்பீர்கள். These two things will definitely happen in each and every one of our lives. நிச்சயமாய் நடக்கும். அப்படின்னு சொன்னா சமயம் வாய்க்கும் போதல்ல, சமயத்தை நம்ம தான் வாய்த்து உடனே போய் அவரை தேடி அவரை கண்டடையணும். இல்லைன்னு சொன்னா எவ்வளவுதான் நீங்களும் தாமதித்து போனாலும் காரியம் ஒன்றுமே. ஏனென்றால் இன்றைக்கு காலங்கள் அப்படியா இருக்கிறது. தேவனை தேடுகிற காலங்களில் மனுஷர்கள் உயர்வை தேடுகிறார்கள், உறவுகளை தேடுகிறார்கள், ஆஸ்தியை தேடுகிறார்கள், அந்தஸ்தை தேடுகிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். இது வெளியே நடக்குதுன்னு பார்த்தா சபையிலே அப்படிதான் நடக்குது. There are also people who are spiritually seeking platforms for what? Platforms to honor God? To worship God? No. Spiritual platforms to present themselves. They want an identity. அவர்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக ஒரு மேடையை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த மேடையை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அவரை தேடக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். எந்த இடத்துல உங்களை கர்த்தர் வைக்கிறார்களோ அந்த இடத்துல நீங்கள் அவர்களை வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? இன்றைக்கு தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி தேடுகிறோம் கர்த்தரை? எப்படி தேடுகிறோம் சொல்லுங்க பாப்போம். ஜெபத்துல அவரை தேடுறோமா? வேதத்துல அவரை தேடுறோமா? சபைக்கு ஒன்று கூடுதலை விட்டுவிடாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து சபைக்கு வந்து அவரை தேடுகிறோமா? ஒரு மன திரும்புதலின் வாழ்க்கையில அவரை தேடுகிறோமா? ஒரு கீழ்ப்படிதலின் வாழ்க்கையில அவரை தேடுகிறோமா? I want you to ask yourself today, is your life so much so in God that you know that you're seeking Him with an open, very changed heart? Are you seeking Him with a heart that is always beating up for Him? Is your prayer life seeking Him? Is the word of God that you are reading every day, is it leading you to seek Him? அப்படியே தேடக்கூடியதா இருக்கிறதா? பிரியமானவர்களே, கர்த்தரை நம்ம ஏமாற்ற முடியாது. யார் அவரை உண்மையாய் தேடுகிறார், யார் அவரை உண்மையாய் தேடவில்லை என்று போதகருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அவருடைய ஆவியானவரை நம்ம மத்தியில் அனுப்பி இருக்கிறார். அவருக்கு ஐயா, அவருடைய கண்களுக்கு எதுவுமே தப்பாது. அப்ப இன்றைக்கு வேதத்துல பார்க்கும்போது கேட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேடினவர்கள் கண்டடைந்தார்கள். யாரை பார்ப்போம்? தானியேலை பார்ப்போமே. When we look at Daniel, he sought God consistently. The key word is consistent. Daniel was after God, seeking God consistently. அவன் அடிமையாய் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தான். அந்த நாட்களிலும் தேவனை தேடினான். கர்த்தர் அவனை உயர்த்தி அந்த அரண்மனைக்கு அவனை ஒரு பிரதமரை போல மாற்றுகிறான். அப்பையும் தேவனை தேடுகிறான். சிங்க கெபிக்குள் தள்ளப்படுகிறான். அப்பையும் தேவனை தேடுகிறான். சூழ்நிலை பார்த்து தேவனை தேடக்கூடாது. எந்த சமயத்திலும் எந்த காலத்திலும் நானும் நீங்களும் தேவனை தொடர்ச்சியாய் தேடக்கூடிய. That means the word is consistent. தொடர்ச்சி, அது கூட சரியான ஒரு வார்த்தை வராது. consistent is வேணும்னு சொல்லி அதுவே அப்பயே தொடர்ச்சி தான் வருது. சரி, consistent வீட்டுல போய் பார்த்துங்க. இரண்டாவது, ஜோசியா என்று சொல்லுகிற ஒரு ராஜா இருந்தான் பழைய ஏற்பாடுல, ராஜாக்களின் காலத்திலே. அவன் he was persistently seeking God. அவன் விடாபிடியாய் கர்த்தரை தேடுகிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் மற்ற ராஜாக்களுடைய ராஜ்யங்கள் கீழே விழுந்தாலும் அவன் தேவனை தேடுகிறபடினால் அவனுடைய ராஜ்யம் என்றைக்குமே உயர்வாய் இருந்தது. தேவனை தொடர்ச்சியாய் தேடணும், தேவனை விடாபிடியாய் தேடணும். எலியா தேவனை எப்படி தேடினான் தெரியுமா? வைராக்கியமாய் தேடினான். He was zealous for God. அதனாலதான் இந்த ஊழியமே வேணான்னு சொன்ன போது கூட ஓரேப் மலைக்கு ஓடி போய் சொல்றான், எனக்கு இந்த ஊழியம் வேணான்னு சொல்றான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? எந்த சமயமா இருந்தாலும் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமா, he was fervent, he was earnest for God. இன்றைக்கு அப்படியா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறவர்களாய் இருப்பது முக்கியம் இல்ல, நாம் தேடுகிறவர்களாம் காணப்பட வேண்டும். அந்த தேடுதல் எப்படி இருக்கணும்னா அது தொடர்ச்சியா இருக்கணும். Your seeking God must be consistent. Your seeking God must be persistent. Your seeking God must be fervent. தொடர்ச்சியாய் அவரை தேடணும், விடாப்பிடியாய் அவரை தேடணும். அவரை வைராக்கியமாய் தேடுகிற பிள்ளைகள் அவரை நிச்சயமாய் கண்டடைவார். ஆமென் என்று சொல்லுங்கள். மூன்றாவது காரியம், நேரம் இல்லை. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். knock and it shall be open. தட்டுங்கள் என்று சொன்னா நம்முடைய சிந்தைக்கு வரக்கூடிய முதல் காரியம் என்ன? கதவு.
When you say the word knock, the first thing that comes to our mind is doors. And life is always full of doors, not open doors, closed doors. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டு தான் கிடக்குது. என்ன சேர்ந்து விழுந்து போன ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது சந்திரப்பன் என்ற கதவு அநேக நேரங்கள்ல மத்தவனுக்கு திறக்கும், நமக்கு ஏண்டா திறக்க மாட்டேன் அப்படின்னு கேட்போம். பாத்தீங்களா? அப்புறம் உறவு என்ற ஒரு கதவு சில நேரங்களில திறக்குது மூடுது, அப்புறம் திறக்குது அப்புறம் மூடுது, சில நேரங்களில் மூடியே கிடக்குது. இப்படியாய் பார்க்கிறோம். சில நேரங்களில் சுகத்தின் கதவு கூட சீக்கிரமா திறக்க மாட்டுதே. எத்தனை வருஷம் நான் ஜெபிக்கிறது, ஐயா இந்த சுகத்துக்கு அடக்கா நான் ஜெபிக்கிறேன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கதவு நமக்கு திறக்காது. விடுதலை என்ற ஒரு கதவு திறக்காது. வழி என்ற ஒரு கதவு சில நேரங்களில திறக்கும், கிட்ட வரும்போது அந்த கதவு மூடிடும். பாத்தீங்களா? அப்ப அநேக கதவுகள் நமக்கு அடைச்சுதான் கிடக்குது. இந்த கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல வா, கதவை தட்டு என்று சொல்லுகிறார். என்ன நிபந்தனைக்கு உட்பட்டது. கண்டிஷன்ஸ் அப்ளை. லூக்கா 11வது அதிகாரம், நமக்கு நேரம் இல்லை, அதில் ஒரு சம்பவம் இருக்கு. லூக்கா 11 5வதுல இருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒருவன் அவனுடைய இரவு நேரத்தில் அவனை தேடி விருந்தாளிகள் வந்து விட்டார்கள். விருந்தாளிகள் வந்ததுனால வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல போய் கதவை தட்டுறான். எத்தனை மணிக்கு? ராத்திரிக்கு. சொந்தக்காரன் வந்திருக்காங்க, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு என்று சொல்லி கேட்கிறான். இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ராத்திரி குளிர், ஒரு சமயம் ஏசி புதுசு போல, கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்றாங்க? என் பிள்ளைங்கள்லாம் தூங்குறாங்க, நான் தூங்குறேன், கதவு வேற பூட்டி இருக்கு, ஐயா முடியாது. ஆனால் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இவன் விடாப்பிடியாய் தட்டி கொண்டே இருக்கான். வசனம் அதான் சொல்லுது. நேரம் வந்து வீட்டுல போய் படிங்க. Luke chapter 11 verses 5 to 8. That's the story there. He persistently kept on knocking. முடியாது, எனக்கு நீ கொடுத்தே ஆகு. அவனுக்கு கதவு ஏன் திறக்கப்பட்டதுன்னு சொன்னான்? அவன் பிடிவாதமாய் கதவை தட்டினதுனால. சில நேரங்களில கதவு தட்டுறது வந்து ஒரு பெரிய காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கதவை தட்டும் போது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த கதவு திறக்கணும். இப்ப சொந்தக்காரன் வீட்டுக்கு வராங்க, போறீங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு போனதும் நம்ம என்ன செய்வோம்? இப்ப நாளா என்ன செய்வோம் தெரியுமா? அந்த ஓட்டையில பார்ப்பேன், ஓ இந்த சொந்தக்காரனா, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு காலத்துல, இப்பெல்லாம் இல்ல, இப்ப என் கதவு திறந்துதான், வாசல் திறந்துதான் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சில நேரங்களில நம்ம பார்த்துதான் கதவை திறப்போம். எல்லா நேரத்திலும் திறக்கிறது இல்ல. என் வீட்டுக்கு அப்பப்ப ஜெகோவா விட்னஸ் சொல்லுவாங்க, நேரத்தை என்கிட்ட ஏன் வீணாக்குறேன், நான் அவன்கிட்ட 2 வாட்டி 3 வாட்டி சொல்லிட்டேன். அப்பயும் பாத்தீங்களா, விடாபடியாதான் வந்து கதவை தட்டுறான். எப்படி? நான் சொல்றதே இல்ல, நான் பாஸ்டர், நான் சொல்லுவேன், ஐ நோ த வேர்ட், எனக்கு வார்த்தை தெரியும், நீ போய் மத்தவங்கள்ட்ட சொல்லு அப்படின்லாம் சொல்லி அழகா அனுப்புவேன். ஆனா கேட்கவே மாட்டான். பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு அதே 2 கிளவி வந்து நிக்கும். So the point is, the door can only be opened when you are persistently knocking the door. ஒரு வாட்டி தட்டிட்டு போடுதான் முடியாது. கதவு என்ன செய்யாது? திறக்கப்படாது. ஏனென்றால், I want to tell you something. This is something you need to know. Knocking is about certainty and commitment. Think about it. Knocking is about certainty and commitment. I'll tell you why. இப்ப நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். காடியை பார்க் பண்ணிட்டேன். லிப்டை ஏறி 5வது மாடிக்கு போயிட்டேன். 5வது மாடியில யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சும்மா போகிறேன். 5வது மாடியில போய் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப எனக்கு தெரியும், நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஐ டிசைடட் உள்ள போகணும். அதுக்காக நான் என்ன செய்வேன்னு சொன்னா, போய் அந்த வீட்டுக்கு முன்பாய் நின்றுட்டு கதவை திற அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன செய்யணும்? நான் தட்டணும். That means I decided to go in, and because I have decided to go in, I will knock the door. நான் கதவை தட்டுவேன். அவர்கள் கதவை திறந்து என்னை வரவேற்பார்கள். சோ என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், நாம் எந்த காரியத்தை, அதாவது தேவனுடைய காரியத்துக்குள்ள போக வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்து விட்டோம் என்று சொன்னால், அப்பொழுதுதான் அந்த கதவை தட்டணும். ஏன் தெரியுமா? இப்ப அநேகர் பல கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறோம். அது கர்த்தருக்கு தெரியும்.
இந்த பையன் என்னடா என் கதவை வந்து தட்ட மாட்டானே, இந்த மகன் என்னடா என் கதவை இன்னும் தட்டவே இல்லையே என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சபையின் மேல அவருடைய கண்கள் இருக்காமல் இருக்குமோ? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப நாம் ஒரு காரியம் செய்யணும். ஒரு காலம் வரும்போது ஒரு காரியத்தை செய்யணும். எப்படி தெரியுமா? எந்தெந்த கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறோமோ அந்த கதவுகளை தட்டி போட்டு போதும் என்று சொல்லிட்டு அந்த கதவுகள் எல்லாம் அடைச்சிட்டு சாவி எடுத்து பூட்டிட்டு சாவி எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்து தேவனுடைய கதவை தட்ட வேண்டும். Because you cannot be knocking on God's door and then you go back there and start knocking other doors. It won't make sense. And God says, if you are ready, you have let go of that door, you have closed, you don't want to have anything to do with the door, then you come and knock at my door and I will open. So it's about commitment. Correct? நான் சொன்ன பாத்தீங்களா? It's about commitment and you want to be certain. அது வேண்டாம், எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லி ஒரு மன மாறுதலோடு நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, கதவை தட்டினால்தான் கதவு திறக்கப்படும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா கதவை திறந்தே வச்சிடுறார். என்ன சொல்லுது? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திருப்பிக் கொள்ளுங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஐயா, நீ யாரு, நீ என்ன செய்யற என்று தேவன் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்கிலீஷ். I know your deeds. See, I have placed before you an open door that no one can shut. I know that you have little strength, yet you have kept my word and you have not denied me. No, the important thing is, the word says, you have kept my word. So there is obedience involved here, correct? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறபடினால் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன தெரியுது? கீழ்ப்படிதல் தெரியுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கீழ்ப்படிந்து இருக்கிறவனுக்கு, கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கு தான் திறந்த வாசல். வர்றவன் போறவனுக்கு எல்லாம் திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கிறது இல்ல. அவர் சொல்றாரு, நீ தட்டுன்றாரு. ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்த வாசலை வைக்கிறேன். அப்படின்னா திறந்த வாசல் சொன்னா கதவே இருக்காது போல, நீ உள்ளே வா அப்படின்றாரு. யாருக்கு? அவருடைய வசனத்தை கை கொண்டவனுக்கு, அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறவனுக்கு. என்ன செய்ய நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா? அநேக கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறோம். சில கதவு தட்ட வேணாம், அவன் பார்த்ததுமே சொல்லிடுவான் மாசு அப்படின்னுவான். ஃப்ரீ கோயிங். எந்தெந்த காரியங்கள் ஃப்ரீ பாத்தீங்களா? அந்த buy one get one free பாத்தீங்களா? இது எல்லாத்துலயும் ஒரு fraud இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த buy oneலயே காசை அழிச்சிடுவான். அப்புறம் ஃப்ரீ வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுவோம்? buy one free one லாம் எங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவனுக்கு தெரியாது, அது 10 வருஷம் ஸ்டோர்லயே கிடந்திருக்கும். கிளியரிங் ஸ்டோர், buy one get one. நமக்கு உற்சாகத்தை பார்க்கணுமே. பெரிய மாணவர்களே, எல்லா இலவசமானது எல்லாமே அது ஆண்டவருக்கு நேராக போகக்கூடிய காரியம் இல்ல. There are some free passages, but God's passage is not free for everyone. God's passage is an open door which is free in brackets for those who have kept their God's word and have not denied it. So there is obedience involved. கீழ்ப்படிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? People, when we for some reason when we choose to ask, when we choose to seek him, when we choose to knock on his door, நம்ம முக்காவாசி நேரம் அதை எப்படி செய்கிறோம்? ஜெபத்துல செய்கிறோம், செயல்ல செய்கிறோம். கரெக்டா? வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல வந்து திறப்புல நிற்கிறோம், ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏனென்றால் தேவன் இங்கு எங்கள் மத்தியில உலாவுகிறார் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக I have never stopped praying for anyone. I have been praying for everybody. ஆனால் அந்த இடத்துல நாம் தேவனிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். He hears you first. வசனம் தான் சொல்லுகிறது. 1 யோவான் 5:14. அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். He answers before he asks, before he answers, he hears you. கேட்ட பின்பு அவர் தம்முடைய வல்லமையை உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். He releases his power. அப்படி என்று சொன்னால் எந்த காரியத்தை எந்த விதத்தில் எப்படி கேட்கிறோம் என்று அறிந்து கேட்கும் போது அந்த காரியத்தை நமக்கு நேர்த்தியாய் செய்வார். எந்த கதவை சரியாய் தட்டுவோம் என்று சொன்னால் அந்த கதவு கர்த்தருடைய கதவாய் இருக்கும் என்று சொன்னால் அது திறக்கப்படும். எந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போகும்போதே கதவு திறக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த இடத்துல கதவே இருக்காது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? தேவன் அப்படிப்பட்டதை யாருக்கு செய்வார் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார்.
யார் தம்முடைய பிள்ளைகள்? வசனத்தை கை கழுகிறவர்கள். வசனத்தை கேட்கிறவர்கள் அல்ல. You can't be hearers of the word, but you are called to be doers of the word. இன்னைக்கு கர்த்தர் நம்மத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? தேவ பிள்ளைகள், மனுஷன் மேலும், பெண்கள் மத்தியிலும், தாய்மார் மத்தியிலும், தந்தையார் மத்தியிலும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரிடத்துல கிட்டி வந்து சேருங்கள். அவருடைய வார்த்தைக்குள்ள நம்பி வாழுங்கள். அது மட்டும் இல்ல, அவரிடத்துல கேட்கும் போது எதை கேட்கணும்னு சொல்லி அறிந்து பகுத்தறிவு, கரெக்டா, டிசர்ன், அதை பயன்படுத்தி அவரிடத்துல கேளுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுப்பார் என்ற அவசியம் கிடையாது. He hears you, but he chooses what to give. So இன்றைக்கு உன்னிடத்துல நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கேளுங்கள், தொடர்ந்து அவரை கேளுங்கள். தேடுங்கள், தொடர்ந்து அவரையே தேடுங்கள். தட்டுங்கள், அவருடைய கதவை மட்டும் தட்டுங்கள். அவருடைய வழிகளில் நாம் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு கடந்து போகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, மற்றவருடைய வாழ்க்கையில இருள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்குமே வெளிச்சமாய்தான். ஏனென்றால் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தானே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். நம்ம வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போகும்போது அந்த வார்த்தையான வெளிச்சம் நம்முடைய இருளை விலக்கி வெளிச்சத்தை தொடர்ந்து நமக்கு கொடுக்கும். இன்றைக்கு நானும் நீங்களும் கேட்கிறவர்களா இருக்கணும். யாரிடத்துல? தேடுகிறவர்களா இருக்கணும். யார? தட்டுகிறவர்களா இருக்கணும். யார் கதவை? தேவனுடைய கதவை தட்டுகிறவர்களா இருக்கணும். அப்படியாய் தேடும் போது, கேட்கும் போது, தட்டும் போது என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? அவரையே நீங்கள் நம்பி கேட்டு தேடி தட்டும்போது அவர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.